அபரிமிதமான ஆற்றல். தேசிய பனிச்சறுக்கு தாரகை ஸ்ரீ அபிராமி தனது அபார ஆட்டத்திறனை வெளிப்படுத்தி நாட்டின் பெயரை மணக்கச் செய்ய நிதி பற்றாக்குறை தடையாக உள்ளது. அது குறித்து தனது அடுத்த கட்ட நடவடிக்கையை எடுக்கப் போவதாக அச்சிறுமியின் தந்தை வெளியிட்டிருந்த செய்திக்கு மாயிகாவின் இளைஞர் பிரிவு தமது பங்கையும் உறுதி செய்ய கைகோர்த்துள்ளது. அவ்வகையில் இச்செய்தி அறிந்து அச்சிறுமியின் தந்தையை தொடர்பு கொண்டதாக தெரிவித்தார் மாயிகாவின் தேசிய இளைஞர் பிரிவு செயலாளர் தியாகேஷ் கணேசன். அப்ப அவர் நிலவரம் சொன்னார், இந்த வாட்டி அவருக்கு கொஞ்சம் பெண்டமிக்னால கொஞ்சம் கஷ்டம், அதனால பே பண்ண முடியல அப்படி இப்படின்னு. ஸோ அதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ஸ்பாட்ஸ் ஸ்கீ ஸ்பாட்ஸ் 23 ஸ்பாட்ஸ் முக்கியமான மலேசியா ஸ்பாட்ஸ் கண்டராஸ்ல வரல. ஸோ வராதனால அதுக்குன்னு தனியா ஒரு அலோகேஷனும் ஃபண்டிங்கும் கவர்மெண்ட்ல இருந்து அவங்களுக்கு கிடைக்கல. ஸோ அதனால அவங்க செல்ஃப் ஃபண்டடா தான் இவ்வளவு நாள் அவங்க கட்டியிருக்காங்க. கொஞ்சம் பேர் ஹெல்ப் பண்ணிருக்காங்க அவருக்கு. ஸோ இந்த பெண்டமிக் காலகட்டத்துல ரொம்ப கஷ்டம், ஏன்னா அவருக்கும் அவரோட தொழில கொஞ்சம் இதாயிடுச்சு. கோவிட்-19 பெருந்தொற்றின் தாக்கம் எங்கும் நிலவியிருக்கும் இந்நிலையில் ஸ்ரீ அபிராமியின் சாதனைகள் தொடர வேறு வழிகளை கையாளவும் தயாராக இருப்பதாக தியாகேஷ் குறிப்பிட்டார். அவர்கிட்ட பேசணும்னா அவர் சொன்னாரு, அவரு சில டாக்குமெண்ட்லாம் எனக்கு கொண்டு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு ஆபீஸ்ல. ஸோ அந்த டாக்குமெண்ட்லாம் நான் மண்டே மீட் பண்றேன்னு சொல்லியிருக்காரு. முக்கியமா மீட் பண்ணணும்னு சொன்னோன்னே அந்த டாக்குமெண்ட்லாம் எடுத்து வந்தோடனே நம்ம அதை பேசி எப்படி கேபிஎஸ் மூலியமா கவர்மெண்ட் மூலியமா ஹெல்ப் பண்ண முடியும்னு பார்த்து மண்டே தான் நம்மளுக்கு அந்த இந்த விஷயம் எவ்வளவு தூரத்துக்கு எடுத்து போக முடியும், எப்படி நம்ம உதவி பண்ண முடியும் நம்மளுக்கு தெரிய வரும். இளைஞர் விளையாட்டு அமைச்சின் இந்திய விவகார பிரிவு அதிகாரியாகவும் பணியாற்றும் தியாகேஷ் அமைச்சின் கீழ் உதவிகள் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா என்பதை கண்டறிவதற்கான சரியான வழிகளை மேற்கொள்ளவிருப்பதாகவும் தெரிவித்துள்ளார்.